ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இனியா மேரி வீடு சேனலில் ஒரு புதுவிதமான டிஷ்ஷு, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை நம்ம சில்லி சிக்கன் கூட சொல்லிக்கலாம். சில்லி சிக்கன் மாதிரி சில்லி ப்ரெட் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இது எவ்வளோ நாள் தான் நம்ம ப்ரெட்டை வச்சு ப்ரெட் ஆம்லேட்டு, ப்ரெட் டோஸ்ட்லாம் சாப்பிட்றது. இதையும் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போமே அப்படின்னா இது ஒரு சின்ன முயற்சி. இப்போ இதில் நம்ம இந்த ப்ரெட்டில் உள்ள இந்த ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிக்குவோம். அது கட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதோடு சேர்த்து போடலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே இதை வறுக்கும்போது இது கூட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால தான் நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிறோம். இல்லை நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அதையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஒரு அழகுக்காக தான் இந்த சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா அதே ப்ரெட்டு தான் இது, அது ப்ரெட் துண்டில் உள்ளது தான் அது. ஏன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுனா ஒரே போல் யூனிஃபார்மாக இருக்குமேங்கிறதுக்காக நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்குவோம். இது நம்ம இந்த கோதுமை ப்ரெட் இருக்குது பாருங்கள், அதில் கூட செய்யலாம். இது நார்மல் ப்ரெட் தான். இல்லை சாண்ட்விச் ப்ரெட் இருந்துச்சுன்னா அதில் கூட செய்யலாம். இப்போ நான் சாண்ட்விச் ப்ரெட்டில் தான் செய்கிறேன். ஏன்னா அதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நமக்கு துண்டுகளும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக நமக்கு கிடைக்கும். நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம் மில்கா ப்ரெட்னால் அதை 4 துண்டாக மட்டும் வெட்டிக்கலாம் போதும். அது சின்னதாக தான் இருக்கும் அந்த ப்ரெட்டு, அதனால் நம்ம 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் சூடு பண்ணி நம்ம பொரிச்சிக்கலாம். இதை பொரிச்சிக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா நம்ம மசாலாலாம் ஊற்றும் போது அந்த ஈரப்பதத்தில் ப்ரெட் கரைஞ்சி போயிடும். அது கரையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றி அதை பொரித்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி, நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சா போதும். இப்போ நம்ம சில்லி ப்ரெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சில்லி ப்ரெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இன்னும் மசாலா பொடியும் போடணும், அதை நம்ம மசாலா பொடி போடும்போது பார்ப்போன்னே. இதில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை அதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப முருக பொரிக்கணும் இல்லை, சும்மா லைட்டாக. அது உடஞ்சி போகாமல் குழஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை வறுத்து எடுக்கிறோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈபிலெலாம் கரண்ட் கனெக்ஷன் வாங்குறது எப்படின்னு கொஞ்சம் யாராவது இதை பார்க்குறவங்க யாருக்காவது அந்த ஐடியா இருந்ததுன்னா அதை கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஈபி கனெக்ஷன் கொடுக்க வரும்போதே நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட்டில் காசு கட்டினதுக்கப்புறம் தான் நமக்கு கனெக்ஷன் கொடுக்காங்க. ஆனாலும் மாட்ட வரும்போது அவங்க நம்மகிட்ட காசு கேட்காங்க. நம்மகிட்ட காசு இருந்ததுன்னா அது ஆக்சுவலாக அது கொடுக்க தேவையில்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க என்னென்னா எனக்கு தந்தே ஆகணும்னு சொல்லி மாட்டி 1 வாரம் கழித்து நம்ம வீட்டுக்கு காசு கேட்டுகிட்டே இருக்காங்க. அது கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா யாராவது ஈபிக்காரங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரெட்டை இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். நம்ம ரொம்ப முருக வறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிரேவி செய்யும் போது அதில் உள்ள ஜூஸிலாம் அதில் இந்த ப்ரெட்டில் ஏறாது. அப்போ அந்த ப்ரெட்டில் அந்த மசாலா டேஸ்ட்லாம் ஏறினா தான் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு, அதாவது ஜூஸும் இறங்கணும், உடஞ்சும் போகக்கூடாது, அந்த அளவுக்கு அதை வறுத்துக்கோங்க. இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்தாலும் எடுக்கலாம். ஆனால் அது நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றி பொரித்து எடுத்தோம்னு சொன்னிங்கன்னா ப்ரெட் நல்ல மொறுன்னு ஆயிரும். நம்மளோட அதில் அந்த சாஸ், அந்த சாறு இருக்குது பாருங்கள், நம்ம சமைப்போம்ல அதில் உள்ள சாறு ப்ரெட்டில் இறங்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இப்படி இல்லைன்னா தோசைக்கல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கூட நம்ம இதை போட்டு பிரட்டி எடுத்துடலாம். அது ஈஸியாக போட்டுட்டு 2 நிமிஷம் திருப்பி போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். இதனால் மொத்தமாக போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளோட வசதிப்படி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு போங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது நம்ம இனிமேல் கிரேவி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம இந்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் என்ன வீடியோ போடலான்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். பாம் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அது எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும்.
பெருஞ்சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இந்த மாதிரி தாளிக்கிற விஷயங்களில் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம பெருஞ்சீரகம் போடுறது அந்த ப்ரெட்டுக்கு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் இதில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெருசு பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு அதை கொஞ்சம் வதக்குங்க. அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம குடமிளகா ஒன்று எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு எதுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் குடமிளகா மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயில் இந்த வெங்காயமும் பெருஞ்சீரகமும் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் கூட வேண்டாம். ஓரளவுக்கு அது வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற குடமிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பெருசு பெருசாக வெட்டக்கூடாது. ஏன்னா இது நம்ம கிரேவி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. குட்டி குட்டியாக வெட்டினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. பொதுவாகவே நம்ம இந்த கிரேவி மாதிரி எது செஞ்சாலுமே அதில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போடும்போது ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதில் மசாலா கிரேவி கூட கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி நமக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி கிரேவி ஐட்டங்கள் செய்யும் போது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது பச்சை மிளகாயையும் கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா இந்த வெங்காயம், பச்சை மிளகா இல்லை குடமிளகாயும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ஓரளவுக்கு வதங்கணும். ரொம்ப ஃபுல்லாக வதங்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு முக்கால்வாசி வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம அந்த ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் க்ரன்ச்சி மாதிரி தெரியும். இல்லைன்னா ஃபுல்லாக மைல்டாக குழம்பு மாதிரி ஆயிடும். நமக்கு ப்ரெட் கிரேவி மாதிரி இருக்காது. ப்ரெட் கிரேவியில் ப்ரெட் சில்லி எதுனாலும் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி இருக்காது. அதனால் நம்ம அப்படி போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம மிளகாவுக்கு பதிலாக மிளகா பேஸ்ட்டு போடணும். அதனால் அதை நீங்கள் மிளகா வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலாவும் கூட நம்ம கொஞ்சோண்டு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான். தேவைன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கரம் மசாலா மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு இந்த மசாலா வேகணும்ல, இந்த மசாலா போட்டதுக்கு பச்சை வாசனை இருக்கும்ல, அது போகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம பச்சை மிளகா பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாவுக்கு பதில் ஒரு புதுவிதமாக நம்ம எல்லா இடத்துலையும் பச்சை மிளகா தானே சேர்க்குறோம். இதில் வந்து வத்தல் பேஸ்ட் நம்ம சேர்ப்போம். இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி நேரத்துக்கு வத்தல் இருக்குது பாருங்கள், அதை வெந்நீரில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த வத்தல் பேஸ்ட் ரெடி ஆயிடும். இந்த வத்தல் பேஸ்ட் இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம மீன் பொரிக்க போகிறோம், சிக்கன் பொரிக்க போகிறோம், காலிஃப்ளவர் பொரிக்க போகிறோம்லாம் செய்வோம் பாருங்கள். அப்போ கூட இந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம பொரிச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம அதை வறுத்து தான் வச்சுருப்போம் வத்தலை. அதை நம்ம ஊற வச்சு அரைக்கும் போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலரும் நல்லா நமக்கு ரெட் கலரில் கிடைக்கும். காஷ்மீர் மிளகா கலரில் கிடைக்கும். நம்ம கலருக்காகவே காஷ்மீர் மிளகாத்தூள் போடுவோம்ல, 2 மிளகாத்தூள் போடாமல் நம்ம உள்ள வத்தலையே நம்ம இப்படி ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னாலே கலர் நல்லா நமக்கு சிகப்பு கலரில் கிடைக்கும். இப்போ கிரேவியும் பாருங்களேன், நல்லா சிகப்பு கலரில் ஆயிடும். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வத்தல் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எது செஞ்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு, கறி பொரிக்கிறதுக்கு, காலிஃப்ளவர் இல்லைன்னா புடலங்காய், பாகக்காய் எது பொரிக்கணுன்னாலும் அதை நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் இது நல்லா கிண்டி விட்டுக்குவோம். சரியா? அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த ஈபி மேட்ருக்கு வருவோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கனெக்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போதைக்குள்ளே கனெக்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸு, என்னென்னலாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கோம் அந்த ஈபிக்காரங்களை நினச்சி. ஏன்னா நம்ம காசு கொடுக்கலன்னா பரவாயில்லைங்களா, நாங்கள் ஈபி கனெக்ஷனுக்கு கொடுத்தே 1.5 வருஷமாக எங்களை அது தப்பு இது தப்பு அப்படியே அலைய வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இனிஷியல் இதில் தப்பாக இருக்குது, ஆதார் கார்டில் தப்பாக இருக்குது, அந்த மாதிரி அப்போ அதையும் சரி நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாம் சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஈபி மாட்டிட்டு போயிட்டாங்க மீட்ரு பெட்டி. ஆனாலும் மாட்டினவங்களுக்கு தனியாக நான் வேலை செஞ்சதுக்கு எனக்கு காசு கொடுங்கன்னு வந்து கேட்குறாங்க.
நம்ம என்ன நிறைய பெட்டி பெட்டியாக வச்சுட்டா இருக்கோம் வீட்டில். அது அவங்களும் புரிஞ்சுக்கணும் தானே. இப்போ கவர்மெண்ட்டில் சம்பளமே கொடுக்கல அப்படின்னா நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம காசு கொடுக்கணும். அவங்க அங்கே சம்பளம் வாங்குறாங்க, இந்த வேலை செய்கிறதுக்கு தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அப்புறம் அங்கேயும் சம்பளம் வாங்கிட்டு நம்மளையும் கொடுக்க சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். அதனால் நீங்கள் அது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். அதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இல்லை நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் பட்டிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு என்ன தான் தீர்வுன்னு பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதில் 1 கரண்டி சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. 1 கரண்டி சோயா சாஸ் ஊற்றுனீங்க அப்படின்னா 2 கரண்டி டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இது வந்து சாஸ் வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சாஸ் ஊற்றுனா கொஞ்சம் அந்த ஜூஸினஸ்ஸும் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம சாஸ் ஊற்றுறோம். அப்படி இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த மசாலா வெந்ததுக்கு அப்புறமே நம்ம இந்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கோம். அடுத்து 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இந்த சாஸை ஊற்றினோடனே ரொம்ப நேரம் நம்ம கிண்ட வேண்டியதில்லை. கொஞ்சம், ஏன்னா அது ஏற்கனவே வேக வச்சு அரைச்சதாக தான் இருக்கும். அதனால நம்ம ரொம்ப கிண்டினாலும் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும் இந்த சோயா சாஸ், தக்காளி சாஸ் எல்லாம். அதனால் போட்டுட்டு ஓரளவுக்கு அந்த சாஸ் வந்து நம்ம வெட்டி போட்டிருக்க வெங்காயம், குடமிளகா இதிலலாம் பரவுற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டை இதில் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச ப்ரெட்டை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். போட்டுட்டு இப்போ இதை நம்ம கிண்டி விடலாம். இது உடஞ்சிரும், நல்லா இருக்காது அப்படிலாம் யோசிக்கவே வேணாம். இது நம்ம பொரிச்சதுனால நம்ம தாராளமாக கிண்டலாம், அது உடையவே உடையாது. நல்ல சின்ன துண்டு துண்டாக நமக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ஊற்றிருக்கோம் சாஸோட ஜூஸினஸ் எல்லாமே இந்த ப்ரெட்டில் இறங்குற வரைக்கும் நம்ம கிண்டினா போதும். ரொம்ப நேரம் கிண்டணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஜூஸினஸ் சீக்கிரம் ப்ரெட்டு வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் நான் உங்களை ரொம்ப சிகப்பாக வறுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஓரளவுக்கு லைட்டாக உடஞ்சி போகாத அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ரொம்ப டார்க்காக வறுத்துட்டோம் அப்படின்னா, அதான் ரொம்ப கிறிஸ்பியாக வறுத்துட்டோம்னா இது நம்ம சாறு உள்ளே ஏற ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் ஓரளவுக்கு நம்ம வறுக்கணும். அதை வறுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கிண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இதுக்கு என்ன பேர் வச்சோம் நம்ம, பிரெட் சில்லி அப்படி இல்லைன்னா பிரெட் கிரேவி, இது 2ல் எதுனாலும் வச்சுக்கோங்க. அது நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. நிஜமாகவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஈவினிங் டைம்ஸ் டீ போட்டுட்டு டீக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, அதுக்கு பதில் இதை செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பண்டம் திங்கணும் போல் கிரேவிங்ஸ் இருக்கும் பாருங்கள், அப்போ நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சது எல்லாமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளோட சில்லி ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சில்லி ப்ரெட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை போய் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.